தமிழ்நாடு வனத்துறையின் சார்பாக மரகத பூங்காவை திறந்து வைக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வனத்துறையின் சார்பாகவும் திருவள்ளூர் மாவட்ட வனத்துறை சார்பாகவும் கும்மிடிப்பூண்டி வனத்துறை சார்பாகவும் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து அரசியல் குழுமங்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாகவும் வருக என வரவேற்கிறேன். முதலாவதாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு கும்மிடிப்பூண்டி வனத்துறை அவர்கள் பொன்னாடை போர்த்து மரியாதை செய்வார்கள். இந்த மரகத பூஞ்சலை பார்க்கற முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிராமங்களில் ஒரு மக்கள் அப்புறம் குழந்தைகள் வந்துட்டு விளையாடுறதுக்கு ஒரு பார்க் இல்லை அப்படின்ற ஒரு ரியலைஸ் அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்துட்டு இது ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அறிவிச்சிருங்க. இது உள்ளுக்குள்ள இந்த என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரகத பூஞ்சலையில் நிறைய வந்துட்டு ஒரு 625 மர வகைகள் நட்டிருக்கோம். மர வகைகளில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தடிமரத்துக்குரிய மர வகைகள், அப்புறம் வந்துட்டு அலங்காரம் பூப்பு மர வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செடி வகைகள் எல்லாமே நட்டிருக்கோம். ஒவ்வொரு மரத்தோட வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் வந்துட்டு 50 வருடங்கள் வாழ்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்குரிய மதிப்புக்குரிய ஆக்சிஜனும் மறுசுழற்சிக்குரிய அந்த மதிப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மண் வள பாதுகாக்கிறதுல வந்துட்டு அதோட முக்கியத்துவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 லட்சம். அதே மாதிரி மண்ணெருப்பை தடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 லட்சம். நமக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மரத்தோட வந்துட்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா வந்து 10 லட்சம். ஸோ இவ்வளோ மதிப்புள்ள கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு வந்துட்டு மதிப்புள்ள ஒரு மரம் 50 வருஷம் வளர்ந்துச்சுன்னா அந்த மரம் ஒரு நாள், அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு ஒரு மரம் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு அதை உட்கிரகிச்சு கொண்டு நமக்கு ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணது பார்த்தீங்கன்னா 22 கிலோ வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு உள்ளே வாங்கி அதை வந்துட்டு வெளியில் வந்துட்டு நமக்கு ஆக்சிஜனாகவே கொடுக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு மரங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம். மரங்கள் இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு வந்துட்டு நாளைய சமுதாயம் வாழ்றதுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துட்டு பின்னாடி கட்டிக்கிட்டு தான் நம்ம ஓடணும். இப்போ வந்து எப்படி வந்துட்டு மார்ச்சில் நிலாவில் போயிட்டு அவங்க இது பண்ணுறதுக்கு இறங்குறதுக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் கட்டிக்கிட்டு போய் இறங்குறாங்களோ, அந்த மாதிரி வந்துட்டு நமது சமுதாயம், அதாவது நம்மளோட பின்னாடி வரக்கூடிய இளையோர் சமுதாயம் வந்துட்டு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு காடுகளை காப்போம், மரங்களை வளர்ப்போம், நாட்டுக்கு நல்லதே செய்வோம். இன்றைய சமுதாய வளம் தான் வந்துட்டு நாளைய, அதாவது இன்றைய வன வளமே நாளைய சமுதாய வளம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம காட்டை காப்பாற்றுவோம். அதை என்னோட இதோ ஒரு குறிக்கோளாக வச்சு நான் வந்துட்டு முன்மொழிகிறேன். அப்புறம் வந்துட்டு இங்கே நம்ம போட்டிருக்கிறத வந்துட்டு பார்க்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்துட்டு பாதுகாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த வேலியை இது பண்ணிட்டு உள்ளே போய் வராங்க. அது உள்ளே போய் வந்தாங்கன்னா வந்துட்டு ஆடு மாடு வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இது இருக்கு, சூழல் உருவாகும். அதனால கொஞ்சம் பாதுகாத்து இது பண்ணிங்க. இது வந்துட்டு உங்கள் ஊருக்குரிய ஒரு பார்க்கு. இந்த பார்க்கு மூலமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன சொல்கிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு குறையும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கும், நீரிழிவு நோய், அப்புறம் வந்துட்டு இதய நோய், இவங்க உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே உள்ள வந்து பார்க்குள்ள வந்து நடந்து போனாங்கன்னா வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு காற்று கிடைக்கும். காற்று கிடைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு சுவாசிக்கிறதுல வந்துட்டு சிரமம் இல்லாமல் நல்லா வந்துட்டு என்ன சொல்றதுங்க, சிரமம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய இயற்கையான ஒரு காற்று உள்ள போய் வரும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க எல்லாமே வந்துட்டு சுற்றமாகி வந்துட்டு உங்களோட வந்துட்டு ஆரோக்கியம் வந்துட்டு ரொம்ப மேம்படும். இன்னொரு இது சொல்றாங்க, மேலை நாட்டில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்லாம் வந்துட்டு வனக்குழியல்னு சொல்லுவாங்க. வனக்குழியல்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு காட்டுக்குள்ள போயிட்டு நடந்து போய் வர்றது தான் வந்து வனக்குழியல்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல வந்துட்டு குளியலறையில குளிக்கிறது வந்துட்டு தண்ணி வச்சு குளிக்கிறோம். பட் ஆனா நம்ம காட்டுக்குள்ள போய் நீங்க நடந்து போய் வந்தாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு வந்துட்டு புத்துணர்ச்சியா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், காடை காப்பாத்துங்க, மரங்களை வளருங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க. சார் எல்லாருமே சார் எந்த சார் பேச மாதிரி ஃபுல்லா
பாதம் போறோமா அவ்வளவு ஃபோன் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு களிமண் மாதிரி போட்டுட்டோம் தண்ணி விடலாம் அதுதான் ஏதாவது ஒன்று பண்ணாதான் தண்ணி நிற்கும். இல்லைன்னா தண்ணி போயிட்டே இருக்கணும். பாலித்தீன் போட்டாங்க காடு பற்றி காடோட மதிப்பு நல்லா எல்லாமே